கட்டடம் கட்டுற மேஸ்திரி ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். 50 வருஷமாக வேலை செஞ்சுட்டு ஓய்வு பெற்று போகிறப்ப, இன்னும் 6 மாதத்தில் நீ ரிட்டையர் ஆகி போகிற, அந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு அப்புறம் போப்பா அப்படின்னு இருக்காரு. ஒரு வீட்டை கட்டி எல்லாம் 6 மாதத்துக்குள்ளே என்னத்தையா அரையும் குறையுமா ஒரு வீட்டை கட்டிட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். போனவர் திருப்பி அந்த முதலாளி அந்த மேஸ்திரியை கூப்பிட்டு, நீ கட்டின வீடு உனக்கு தான் அப்படின்னு. அப்போ தான் அவன் யோசிச்சிருக்கான், போகிறேன்ட்டு கட்டிட்டு நம்ம பாட்டு கண்டது கிடையதையும் வச்சு இப்படி அசிங்கமாக கட்டிவிட்டோமே, அறகுறையான மண்ணை வச்சு கட்டிட்டான், செங்கலை கூட சரியாக நம்ம பயன்படுத்தலை, எனக்கு கட்டுவேன்னு தெரிஞ்சிருந்தா முதலே நான் நல்லா கட்டியிருப்பேனே அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார். எந்த வேலையை செய்தாலும் அது உனக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை உனக்கே அது பயனளிக்கும். அது மாதிரி தான் இந்த மேஸ்திரியோட கட்டணம். எந்த வேலை செஞ்சாலும் அது எனக்கு தான் நான் செய்கிறேன்னு நினச்சி செஞ்சோம்னா அந்த வேலையினுடைய பலன் நமக்கே திருப்பி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, பெண்களை அறிவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் பாட்டு பூரா இருக்குது. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. பெத்து போடுறது தான் அம்மா, அறிவாளி ஆக்கிறது அப்பா. கவிஞர்கள் பூரா அப்படித்தான் பாடியிருக்காங்க. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. அம்மானா அன்பு, அப்பானா அறிவு. இன்னொரு பாட்டில் கேளுங்க, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல பாட்டு தான். நான் இந்த பாட்டை கேட்டு என்ன சிந்திக்கிறேன்னா, அம்மாவால் அன்பை மட்டும்தான் செலுத்த முடியும், அறிவை கொடுக்க முடியாதா? அறிவு கட்ட அம்மாவாப்பா? பெத்த தாயினால் அறிவை பெற்ற மகன்கள் யாருமே இல்லையா? மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி வீரனானதற்கு காரணம் அவருடைய தாய் கொடுத்த வீரமிக்க அந்த கதைகள் தானையா? ஏன் அம்மாவுக்கு அறிவே இல்லையா? ஏன் இப்படி அந்த காலத்திலேருந்து பெண்களை இப்படி ஏன் ஓரங்கட்டி வச்சுருக்காங்க? பெண்கள் அப்படி சொன்னால் சந்தோஷப்படுறீங்க. தாய், பெத்த தாய் மாதிரிமா நீ, அப்படியா? ரொம்ப அன்பான பிள்ளை அப்படின்னா அப்படியே குளிர்ந்து போயிடுறீங்க. அந்த பிள்ளைக்கு அறிவில்லாட்டியும் ரொம்ப அன்பான பிள்ளை அப்படின்னா அதில் சந்தோஷமாயிடுறீங்க. ஒரு பத்திரிக்கையில் நான் படித்தேன், 3 பொம்பளை பிள்ளைகளை ஒரு கணவன் தண்ணியை போட்டு அப்படியே கல்லீரெல்லாம் கருகி போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். 3 பொம்பளை பிள்ளைய அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். என்ன செஞ்சா தெரியுமா? அந்த பெத்த தாய் ஒரு கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்ருக்கா. வாங்கி சாப்பிட்டுட்டு, என்னடா 3 பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு வடை வாங்கி தின்றுருக்குதேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அங்கன தான் திருப்பு முனையே தொடங்கியிருக்கு. வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரில் பார்த்துருக்கு, இன்னும் 10 நாட்களில் ஒரு மாரத்தான் ஓட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த மாரத்தான் ஓட்டத்தில் யார் முதல் பரிசு வாங்குகிறார்களோ அவர்களுக்கு 5 லட்சம்னு பரிசு. அந்த அம்மா பார்க்குது, புருஷனை குணமாக்கணும்னா 3 லட்சம் ரூபா தேவைப்படுது. அந்த அம்மா கிட்டத்தட்ட 45 வயசு. அந்த அம்மாவுக்கு மாரத்தான் ஓட்டத்துக்கு பேர் கொடுத்துருக்கு. 45 வயசு பொம்பளை, பீகாரில் இருக்கு அந்த அம்மா. 45 வயதுள்ள ஒரு பெண்மணி மாரத்தானில் 10 கிலோமீட்டர் ஓடி சேலையை தூக்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு முதல் பரிசு வாங்கி 5 லட்சத்தை கொண்டு வந்து தன் கணவனை பிழைக்க வைத்து தன்னுடைய 3 மகள்களையும் அந்த பெண் படிக்க வைத்தாள். அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் நினைத்தால் அன்பை மட்டும் செலுத்த வேண்டியதில்லை, அறிவையும் ஒரு பெண்ணால் தர முடியும். இளைஞர்களுடைய நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? இன்னைக்கு கலாச்சாரத்தில் ஒரு பெத்த புள்ள அப்பான்னு கூப்பிட மாட்டோம் சார். அவனுக்கு தேவை இருந்தா, ஓ அந்த ஆளுக்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வா, அந்த ஆளுக்கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வா. நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் இறந்த பிறகு நம்ம தளபதி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை எப்படியாப்பட்ட நெஞ்சுள்ள உலுக்கி எடுத்துரும். தலைவரே,
ஒரே ஒரு முறை உங்களை அப்பா நான் கூப்பிட்டுட்டுமா. ஒரு தந்தையை பார்த்து கேட்குறாருங்க, ஒரு மகன் இந்த நாட்டுக்கே ராஜாந்தான்னா கூட அப்பா அப்பா தான், புள்ள புள்ள தான். அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு துடிச்சுப்பாரு. அந்த வார்த்தையில் அந்த டிவியில் போட்டு காட்டுனே இருக்கிறாங்க, உக்காந்து பார்த்துனே இருக்கிறேன். என் மனசு அப்படியே பதறி போச்சு. என் பெரிய பிள்ளை என்னைக்கடா என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு. அந்த அப்பான்ற வார்த்தை இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு தெரியல. இதுதான் இன்னைக்கு கலாச்சாரம். பொருளாதாரத்துக்கு வரேன். வயசானவங்க 2 பேர், பெரியவர் செத்துட்டார். அன்னைக்கு கலைஞர் வந்து 1000 ரூபாய் பென்ஷன் அறிவிச்சார். மற்றவங்க வந்தாங்க 1500 சொன்னாங்க. அந்த 1500 இன்னும் வரல. ஆனால் கலைஞர் அறிவிச்சு தான் 1000 ரூபாய் வந்து. அந்த பென்ஷன் வந்து வாங்கினா என்னுடைய தம்பி ஆறுமுகம் அங்கே உட்காந்து இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு. அவர் பேர் கிருஷ்ணன். அந்த அம்மா அவர் செத்துட்டாரு, அவருக்கு பென்ஷன் வந்து நிற்குது. நாளைக்கு பென்ஷன் டேட்டு, இன்னைக்கு செத்துட்டாரு, இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு துட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஒரு நாளெல்லாம் மறைச்சி வச்சாங்க. பொருளாதாரத்தோட சூழ்நிலை பார்த்தீங்களா? அந்த 1000 ரூபாய் பென்ஷன் வந்த பிறகுதான் ஒரு 2 மணி நேரம் பார்த்து சொன்னாங்க என் வீட்டுக்கார் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க ஒரு பாட்டில், ஆலமரம் உறங்க அடிமரத்து பாலுறங்க உன் மடியில் நான் உறங்க ஊரும் பொறுக்கலையே. ஆலமரம் உறங்க அடிமரத்து பாலுறங்க உன் மடியில் நான் உறங்க ஊரும் பொறுக்கலையே. அண்டினது ஆலமரம் கீழே ஒரு கோலம் வரும், புடிச்ச முருங்க மரம் குயிலடங்கி போச்சுதடி, புடிச்ச முருங்க மரம் குயிலடங்கி போச்சுதடி. சோளம் விதை கையில சொல்லி புட்டு போறவரே, சோளம் விதை கையில சொல்லி புட்டு போறவரே, சோளம் பயிராச்சே நீ சொன்ன சொல்லு வீணாச்சே, சோளம் பயிராச்சே நீ சொன்ன சொல்லு வீணாச்சே. கல்விக்கு வரங்க. ஒரு குடியரசுத் தலைவர், நான் ஒரு கிராமத்தில் இருக்க குடிமகன். எங்கள் 2 பேருக்கு எப்படி ஒரு கனெக்ஷன்னா, நான் புக்கு வந்து நிறைய படிப்பேன். குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகம் கிடைச்சது. 2 நாள் படித்தேன். படிச்சுட்டு இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்து எத்தனையோ மனு போடுறோம், ஒன்றும் பதில் வரதில்ல. அவருக்காக வந்து ஒரு கவிதை எழுதணும் சார். அந்த கவிதை என்னன்னா 4 வரி மட்டும் சொல்றேன். என் தாய் திரு நாட்டின் தலைமகன், என் தாய் திரு நாட்டின் தலைமகன், ராமேஸ்வரத்தின் ராஜகுமாரன், ராமேஸ்வரத்தின் ராஜகுமாரன், ஜெய நல்லா புதியின் ஆட்சி அம்மாவின் அன்பு மகன், இந்த அகிலத்தையே அதிசயிக்க வைத்த அற்புத மனிதர். இதை நான் எழுதிட்டு நான் ஒரு கல்லூரியில் வேலை செஞ்சேன். அங்கே ஒரு பேராசிரியர் அவர்கிட்ட கொடுத்தேன், ஐயா இதை கொஞ்சம் திருத்தி கொடுங்க பிழையாக இருந்தானே. அவர் பார்த்துட்டு ஒரே ஒரு பிழை தான் திருத்தினாரை தவிர மற்ற நீ அப்படியே அனுப்பிட்டேன். ஒரு 30 நாள் பொறுத்து அங்கிருந்து கடிதம் வருது. ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு சிறு கிராமத்தில் இருக்கிற மனிதனுக்கு வந்து லெட்டர் வருதுங்க, வாழ்த்து மடலை. உங்கள் கடிதமும் கவிதையும் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் படிச்சது என்ன குறைவு தான். அந்த படிப்பினால ஒரு குடியரசுத் தலைவரையும் ஒரு குடிமகனையும் சேர்த்து வைத்தது இந்த கல்விதான். கலாச்சாரத்தில் இல்லாத தனி சிறப்பு நம் கலாச்சாரத்தில் இருக்கு. ஆனா அம்மா ஆனா அப்பான்னு படிச்சிருப்போம். இங்கிலீஷ்ல ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உணவில் இருந்து தோன்றினால் அது மற்ற கலாச்சாரம், உணர்வில் இருந்து தோன்றினால் அதான் சார் என் தமிழ் கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய திரைப்படம் தான் மெர்சல் என்ற திரைப்படம். அந்த மெர்சல்ல இளைய தளபதி விஜய் 3 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வர விஜய் வந்து டாக்டரா இருப்பாரு, 2வது வர விஜய் வந்து மெஜிஷியனா இருப்பாரு. ஆனா இந்த 2 விஜயை காட்டிலும் அதிக கரகோஷமும் உற்சாகமும் எந்த விஜய்க்கு கிடைச்சிச்சுன்னா அந்த 3வது விஜய்க்கு கிடைச்சிச்சு. ஏன்னா
பஞ்சாபிற்கும் நடுவிலும் மாலை போறான் தமிழன் என்ற சொன்ன அந்த திமிர் இருக்குல்ல, இதுங்க தெரியல சார் எங்க இளைஞனுடைய கலாச்சார வளர்ச்சி. நம்ம நாட்டுல வந்து எத்தனையோ ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு சிறுதானிய உணவகம் இத்தனை ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலையும் தாண்டி அதிகமா சம்பாதிக்குதுன்னா அது எங்கள் இன்றைய கலாச்சாரத்தினுடைய பொலிவுதான் ஐயா காரணம். ஐயா அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குலசாமி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு உலகமே ஒட்டுமொத்த குடும்பமா ஆனதுனால நம்ம ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே குலசாமி தான். அது யாருன்னா நம்ம கூகுள் ஆண்டவர் தான் ஐயா. நம்ம கூகுள் ஆண்டவருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், நம்ம கிட்ட யார் யார் வராங்க அப்படின்னு ஒரு சிறிய கணக்கெடுப்பு நடத்தி தன்னுடைய திருவாய்மொழி மலர்ந்து சொன்ன அருள்வாக்கு என்னன்னா, என்கிட்ட வரவங்களிலே பெரும்பான்மையாக பேசப்படும் இந்திய மொழிகளிலே அதிகமாக உபயோகிக்கிற மொழி தமிழ் மொழின்னு சொல்லியிருக்கு ஐயா என்னுடைய இணையதளம் கூகுளே. இதுல இருந்தே தெரியலையா ஐயா எங்களுடைய கலாச்சார வளர்ச்சி. ஐயா என்னை பொறுத்தவரை மூன்று கலாச்சாரம் தான். ஒன்று வந்து பேச்சு கலாச்சாரம், அதாவது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் மற்றவர்களிடையே பேசும் முறை, அதான் பேச்சு கலாச்சாரம்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து உடை, தமிழ் மரபினர் சார்ந்த இனத்திற்கு கீழ் பிறந்த ஒவ்வொருவரும் இப்படி தாண்டா உடை அணிய வேண்டும் என்பது உடை கலாச்சாரம். இன்னொன்று வந்து பண்பாடு, அதாவது இன்னொன்று வந்து மரியாதை கலாச்சாரம் சொல்லுவாங்க, அதாவது பணிதல். பணக்காரனிலிருந்து ஏழை வரை, படித்தவன் முதல் படிக்காதவன் வரை, இளைஞன் முதல் இளைஞர்கள் வரை, வயதானவர் முதல் வயதாகாதவர்கள் வரை, அரசியல்வாதி முதல் வியாபாரிகள் வரை ஒவ்வொருத்தங்கிட்ட நீ இப்படி தாண்டா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா எங்களுடைய பணிதல் கலாச்சாரம். ஐயா ஒண்ணு இல்லை, இன்றைய அரசியல் நிலைமையோ நம்முடைய பொருளாதாரத்தின் நிலைமையோ அழகா ஒரு கவிதையா சொல்றேன் கேளுங்க. வாக்காளர் அனைவருக்கும் வாக்குறுதி அல்வா, ஆட்சிக்கு வந்து போட்டா 5 வருஷம் அல்வா, ஆக மொத்தம் இது ஆல் இண்டியா அல்வா. பெத்த புள்ள சத்தம் போட்டா வாயில முதல் அல்வா, வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது வாய்க்கரிசி லாஸ்ட் அல்வா. பேரழகி நீதானே, காதலிக்கு நீ கொடுப்ப அல்வா, உன்னை விட அழகான ஆள் கிடைச்சா அவளும் உனக்கு கொடுப்பாடா அல்வா. லாஸ்ட்ல இருந்து 2 லைன் கவனிங்க ஐயா. இங்கு சர்க்கரை நோய் தான் அதிகமடா, காரணம் என் இந்தியா அல்வா கொடுக்கும் தேசமடா. இதை மாற்ற எங்கள் இளைஞர்களால் தான் முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்களே வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வார்கள் ஐயா. ஏன்னா திருவண்ணாமலையில இருந்து மேல்மருவத்தூர்ல போய் படிக்கிறேன். அங்க நாங்க 6 பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். காலையில அவசரமா காலேஜ் கிளம்புறதுனால சமைச்சு சாப்பாடு எங்களால முடியாது. அதனால காலேஜுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறப்போ ரோட்டு ஓரத்தில் இருக்கிற தள்ளு வண்டி கடையில கேப்பங்கூடியும் கம்பங்கூடியும் குடிச்சிட்டு போவோம். கேப்பங்கூழியும் கம்பங்கூழியும் குடிக்கிற திருப்தி இருக்குது, அது மற்ற எந்த உணவையும் சாப்பிட்டாலும் வராது ஐயா. இன்னாதான் நீ ஏசி ஹோட்டலில் உட்காந்து ஜிகிரி தண்டாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ரோட்டோரத்தில் இருக்கிற என் தள்ளு வண்டி கடையில குடிக்கிற கேப்பங்குழுக்கும் கம்பங்குழுக்கும் இணையாகுமா ஐயா? அப்போ காலையில என்னுடைய ஒரு வேளை உணவை தீர்மானிப்பதே என்னுடைய கலாச்சார உணவு தான் ஐயா. அப்போலாம் நம்ம மாடர்ன் லைஃபுக்கு மாறணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ட்ரெடிஷ்னல் கலாச்சார லைஃபுக்கு மாறணும்னு சொல்றாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டா கலாச்சாரம் தான் ஒரு இளைஞனை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஐயா நீங்க இந்த கோவிலுக்கு போனா கோவிலில் உள்ள சித்திரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சித்திரங்கள் வந்து என்ன சொல்லுன்னா, ஒருவனுக்கு கல்யாணம் ஆகி கரு உருவாகி அந்த கரு பூமியில் உயிராக பிறந்து அந்த உயிர் வளர்ந்து இறக்கும் வரையிலான வாழ்க்கை பண்பாட்டையும் அறிவியல் சார்ந்த பண்பாட்டையும் ஓவியங்களாக வளைஞ்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வரையாம டாக்டர் படிச்சாலும் இன்ஜினியர் படிச்சாலும் ஆர்டிஸ்டுக்கு படிச்சானா? கலாச்சாரம் தெரிஞ்சிச்சு ஐயா அவனுக்கு. நிறைவாக ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். கலர்ல வெள்ளையா இருந்தா அது வெளிநாட்டு பொண்ணுங்க, கலாச்சாரத்தில் அழகா இருந்தா அதான் சார் எங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க அப்படின்னு ஒரு இளைஞனுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பது கலாச்சாரமே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி வணக்கம். ஐயா இன்னைக்கு கல்வின்றது ஒரு மனுஷனுக்கு மனிதநேய சேவையை கற்றுக் கொடுக்குது. அதனால தான் மகத்துவமிக்க மருத்துவம் கற்று மக்களை காத்திட வேணும்னு பாரதி சொன்ன 2 வரிகள் யாருக்கு சொந்தம் சேருனா டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களை தாங்க ஐயா சாரும். ஐயா பொருள் உள்ளவனிடம் செல்வம் நிலைக்காது, கல்வி உள்ளவனின் செல்வம் என்றும் அழியாதுங்க ஐயா. ஐயா 5 வயசுல விளையாதது 50 வயசுலயும் விளையாது. 5 வயசு பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும்பொழுது பார்த்த உடனே டீச்சர் சொல்லிடுவாங்க, அவன் ஃபாஸ்ட் லேர்னரா ஸ்லோ லேர்னரா, அவனுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், அவனுக்கு எந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா படிச்சுப்பான்னு அவனை பார்த்த உடனே ஆசிரியர் தெரிஞ்சுப்பாங்க. இப்படி இளமை காலத்துலேருந்து பருவ காலம் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைன்னா இதாண்டா, இப்படித்தான் நீ வாழணும். இந்த சமூகத்தில் பொருளாதாரத்தை பற்றி பேசுவாங்க, கலாச்சாரத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் நீ கல்வி கற்றுக்கிட்டனா அது 2 உன் கூட வரும்னு கற்றுக் கொடுக்கறது பள்ளிக்கூடமும் அங்கே இருக்கிற ஆசிரியர்
ஆசிரியர்களும் தான் ஐயா. ஐயா இன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க கல்வியில கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கல. பாவம் அண்ணன் 9ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா போய் பாருங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இன்னைக்கு ஏறு தழுவுதல்ன்றத ஒரு பாடத்திட்டமாவே கொடுத்துருக்காங்க ஐயா. அது மட்டும் இல்ல, உலகில் தோன்றிய முதன் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழன், தமிழை பத்தி நம்ம தமிழ் புக்கிலே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல கலாச்சாரத்தை கல்வி எப்படிங்க ஐயா கற்றுக் கொடுக்கும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எப்படி வாழ்ந்தான் என்பதை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி அங்கே கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஆராய்ச்சி இன்னைக்கு மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. தமிழ் மகன் ஒவ்வொரும் போராடி அந்த கீழடி ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தி தமிழனின் பெருமையை இந்த உலகத்திற்கு வரலாறாக கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு நம்ம குரல் கொடுக்கணும். அந்த தமிழனுடைய பாரம்பரியம் அந்த கீழடி என்ற பகுதியில் தோண்ட தோண்ட நமது நாகரிகத்தினுடைய வளர்ச்சி இன்னைக்கு வரலாற்று பூர்வமாக நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஐயா பொருளாதாரம் இல்லாம கல்வி கற்க முடியாம போயிடுச்சு எங்க அப்பாவலன்னு அண்ணன் சொன்னாங்க. ஆனா சொல்றேன், பொருளாதாரம் தேவைப்படும் கல்வி கற்கிறதுக்கு. பொருளாதாரம் தடையா வரும். ஆனா அந்த தடையை நீக்கிட்டு அந்த பொருளாதாரத்தை எதிர்த்து ஒருத்தன் யார் கல்வி கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு பரிசு தாங்க ஐயா வெற்றி. அந்த குறிக்கோளை நோக்கியே நீ கற்க வேண்டும் கல்வியை. கல்வி ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை, அவனோட அடிப்படை தேவை, அவனோட அடிப்படை உரிமை. கல்வியை கற்றுக்கிறதுக்கு வயசு கிடையாது. கல்வி கற்றுக்கிறவங்க என்றைக்குமே அழிஞ்சது கிடையாதுங்க ஐயா. கல்வி முதன்மையாக வேண்டும், அது பல்கி பெருகிட வேண்டும். சமூகம் காத்திடும் அரசியல் முழு சாசனம் கட்டிட வேண்டும். கற்ற மூத்தவர் எல்லாம் வந்து தோள் தட்டி பாராட்டிட வேண்டும் என்று கூறி பசுமரத்தில் ஆணி அடித்தது போல எனது கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் பதிப்பித்தேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபிரிய மனமின்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நாமளும் எத்தனை நாளைக்கு இப்படியே தான் இருக்கிறது? நாமளும் ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னு பார்த்தா கையில் காசு இல்லை. சரி, லோனு கேட்டு போகலான்னு போனால் பேங்க் மேனேஜர் என்னை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டார் பாருங்க. தம்பி, பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டார். ஐயா, எனக்கு எங்கள் ஊர் டீ கடையில் இருக்கிறதா 50 ரூபா பேலன்ஸ். பேங்க்குக்கு வரும்போது எங்கே அந்த டீ கடை வழியாக வந்தால் அதை கேட்டுருவாரோ அப்படிங்கிறதுக்காக சுற்றிக்கிட்டு வந்தேன் 1.5 கிலோமீட்டர் பேங்க்குக்கு. இந்த லட்சணத்தில் நான் எங்கே ஐயா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறது? பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தா உனக்கிட்டேயா நான் லோன் வாங்க வந்திருக்கேன். பேங்க்கில் பேலன்ஸ் இருந்தால் நான் உன்கிட்ட கடன் கேட்டு வந்திருக்கவே மாட்டேனே. அதைத்தான் நானும் சொன்னேன். ஐயா, இதெல்லாம் என்கிட்ட இருந்தா நான் உங்ககிட்ட லோனு கேட்டு வந்திருக்க மாட்டேனேன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இதெல்லாம் இல்லாமல் நான் உனக்கு லோனு தரமாட்டேனேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஐயா, இந்த உலகத்தில் 1000 மதங்கள் இருக்கலாம், 1000 ஜாதிகள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் 2 வகையாத்தான் பார்க்கப்படுறான். ஒன்று ஏழை, இன்னொன்று பணக்காரன். அதனால தான் ஐயா சொல்கிறேன், பணம் இருந்தால் தான் மனுஷனை மதிக்கிறான், இல்லைனா மதிக்க மாட்டேங்கிறான். ஐயா, இப்படி இருக்கும்போது எப்படி கல்வியும் கலாச்சாரம் தான் முக்கியம்னு சொல்ல முடியும்? ஐயா, இவங்க வந்திருக்கவங்களால நினைக்கலாம், தம்பி வந்ததுலேருந்தே பணத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கானே, பணம் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு. ஐயா, இந்த உலகம் எதில் அடங்கியிருக்குது நான் சொல்லட்டுமா ஐயா? சொல்லுங்க. அண்டம் முழுதும் கரன்சியில் அடக்கம், அதனை பெறுவதே மனிதனின் நோக்கம். கரன்சி இருந்தால் உலகம் உன் சொல் கேட்கும். கரன்சி இருந்தால் போதும் நீ நினைத்ததும் நடக்கும். கல்வி கற்று டிகிரிய வாங்க கரன்சி நோட்டை தர வேண்டும். பிள்ளை கேட்டதையெல்லாம் வாங்கி தர கரன்சி நோட்டு அப்ப வேணும். கல்வி கற்று டிகிரிய வாங்க கரன்சி நோட்டை தர வேண்டும். பிள்ளை கேட்டதையெல்லாம் வாங்கி தர கரன்சி நோட்டு அப்ப வேண்டும். கை நிறைய காசு வரும்போது பலவித தேவையை பூர்த்தி செய்யும். காசு இருந்தா சொல்லுறத கேட்பான், காசு இல்லைன்னா மேல கீழே பார்ப்பான். ஐயா, பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. ஐயப்பன் பாட்டை கொண்டு வந்து வாழ்க்கை பிரச்சனையை டியூனா போட்டு பாடியிருக்க சிவசக்தி உண்மையிலே சக்தி தான். காசு இருந்தா கடவுளே
நீ என்ன வேணா சொல்லு, நான் கேட்குறேன், நீ தான் என் கடவுள் என்னுவான். காசு இல்லடா தம்பின்னு சொல்லி பாருங்க, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நீ என்ன என் கடவுளான்னு கேட்பான். அதனால தான் ஐயா சொல்கிறேன் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஐயா ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க, நான் படித்த விஷயத்த இவங்கெல்லாம் கேட்கலாம், தம்பி பணத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னு. சொல்கிறேன் பாருங்க, கையில் பணம் இருந்தால் மெத்தை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. கையில் பணம் இருந்தால் கடிகாரத்தை வாங்கலாம், நேரத்தை வாங்க முடியாது. கையில் பணம் இருந்தால் புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. ஆகுதலால் பணத்தால் வலியும் வேதனை மட்டுமே மிஞ்சும் என்று உரைத்த என் ஆருயிர் நண்பா, நீ சொல்றது உண்மைதான், சத்தியமாக ஒத்துக்கிறேன். உனக்கான வலியும் வேதனையும் நான் ஏற்றுக்கிறேன். ஐயா என் நண்பங்கிட்ட கேட்டான், அப்படி சொன்னாம நான் கேட்டேன் அவன்கிட்ட, நண்பா உனக்கான வலியையும் வேதனையும் நான் ஏற்றுக்கிறேன், அதனால் உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்தையும் பேலன்ஸையும் எனக்கு எழுதி வச்சிடறான்னு கேட்டேன். ஐயா பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம். ஒரு இளைஞனுக்கு நல்ல வாழ்வை தருவது கல்வியும் கலாச்சாரம்னு சொல்கிறவங்க, ஐயா நான் பத்திரத்தோடு தான் வந்திருக்கிறேன், உங்களோட சொத்து பத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வைக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நீங்கள் வாழ்வில் கல்வியையும் கலாச்சாரத்தையும் வைத்து வளர்ச்சி அடையுங்கள் என்று கூறி இந்த அழகான வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.